ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 5/3/2024 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे तुम्हें शरीर सहित सब चीज़ों से ममत्व निकालना। जब तुम आत्मा पावन कर्मातीत बन जाएंगे तब घर में जा सकेंगे। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஷரீர சகிதம் அனைத்து பொருளிலிருந்தும் பற்றுதலை விலக்கிவிடுங்கள். ஷரீர சகிதமாக எல்லா பொருளிலிருந்தும் பற்றுதலை நீக்கணும். எப்போ நீங்கள் ஆத்மா பாவனமாகி கர்மாதீத நிலை அடைகிறீங்க, அப்பொழுது வீட்டிற்கு செல்ல முடியும். பாபா கேள்வி கேட்குறாங்க, ஆத்மா को किस बात से बहुत डर लगता है और वह डर क्यों? ஆத்மாவிற்கு எந்த விஷயத்தில் மிகுந்த பயம், மேலும் அது ஏன் இருக்கின்றது? आत्मा को शरीर छोड़ने से बहुत डर लगता है क्योंकि उसका शरीर में ममत्व हो गया। अगर कोई दुख के कारण शरीर छोड़ना भी चाहता है तो भी उसे पाप कर्मों की सजा तो भोगनी ही पड़ेगी. நம்ம கேள்விக்கிறாங்க இல்லையா, எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஆத்மாவுக்கு பயம் இருக்குது? அது ஏன்? ஆத்மாவுக்கு ஷரீரை விடுறதுல ரொம்ப பயம் இருக்குது. ஏனென்றால் ஷரீரத்தின் மீது பற்றுதல் இருக்குது. ஒருவேளை ஏதாவது துக்கத்தின் காரணமாக ஷரீரம் விட விரும்பினாலும் கூட பாவத்தின் கர்ம கணக்கு அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்குது. பாவத்தோட கர்ம கணக்கு இருக்கு, அப்போ அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. விடணும்னு நினைக்கிறாங்க, விட முடியல. बच्चों को कोई डर भी नहीं, कोई भी डर नहीं. ஆனால் சங்கமிகத்தில் குழந்தைகளாக உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. உலகத்தில் பாருங்கள், சரீரம் விடக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க, இன்னும் வாழணும். சிலருக்கு நோய் இருக்கும், சரி போயிடலாம் சரீரம் விடலாம்னு நினச்சா கூட அந்த கர்ம கணக்கு என்ன செய்யுது? விட மாட்டேன். तुम्हें और ही खुशी है कि हम पुराना शरीर छोड़ बाबा के पास जाए. ஆனால் சங்கமிகத்தில் நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் குஷியாக இருக்கீங்க. நாம் இந்த பழைய ஷரீரை விடத்து பாபாவிடம் சென்று விடுகிறோம், பாபாட்ட போயிடுவோம். मनुष्य पुरुषार्थ करते वहाँ जाने के लिए कि हम भगवान से जाकर मिले. भगवान से मिलने के लिए बहुत खुशी होनी चाहिए. ये जो आत्मा का शरीर है, इसमें आत्मा का बहुत मोह पड़ गया, इसलिए थोड़ी भी बीमारी आदि होती तो डर लगता है कहाँ शरीर ना छूट जाए. மனிதர்கள் முயற்சி செய்கிறாங்க அங்கே போகிறதுக்காக. நாம் பகவான்கிட்ட போய் சேருவோம், அவரை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பகவானை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு குஷி வேணும், சந்தோஷம் வேணும். ஏன்னா ஆத்மா பாபா சந்திக்கிறது ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம் இல்லையா? ஏதோ ஆத்மாக்கா ஷரீர், இது ஆத்மாவோட ஷரீரம், இதன் மேலே ஆத்மாவுக்கு ரொம்ப மோகம் இருக்கு. அதனால் கொஞ்சம் வியாதி வந்துடுது அப்படின்னாலே பயம் வந்துடுது. இங்கே நமக்கு ஷரீரம் போயிடுமோ, ஷரீரம் விட்டுருவோமோ. அஞ்ஞான காலத்தில் கூட பயம் இருந்தது இல்லையா? ஆனால் இப்போ நம்ம சங்கமிகத்துக்கு வந்துட்டோம், நம்ம தெரிஞ்சிட்டோம், வாபஸ் நம்ம பாபா கிட்ட போகணும். அப்போது நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை சொல்கிறார் பாபா. பாபா யுக்தி நிறைய சொல்லி கொடுக்குறார். பதீத்த ஆத்மா ஒரு பொழுதும் முக்தி தாமத்துக்கு என்னிடம் வந்து சேர முடியாது. அப்போது பதீத்த நிலையிலிருந்து பாவன நிலைக்கு எப்படி போகிறது? பதீத்த ஆத்மா இருக்கக்கூடியவங்க பரந்தாம் வர முடியாது இல்லையா? அப்போது பவித்திர ஆத்மாக்களுடைய வீடு அது. பரந்தாமன்றது தூய்மையான ஆத்மாக்களோட வீடு. அப்போ தூய்மையான ஆத்மா தான் எங்கே வர முடியும்? பரந்தாம் உலகத்துக்கு வர முடியும். ये शरीर बनते हैं 5 तत्वों से, तो 5 तत्व यहाँ रहने के लिए खींचते हैं. आकाश, जल, वायु, वहाँ मूल वतन में ये तत्व नहीं. இந்த சரீரம்ன்றது பஞ்ச தத்துவத்தினால் ஆக்கப்பட்டது. பஞ்ச தத்துவம் என்ன பண்ணுது? இழுக்குது, சரீரத்தை இழுக்குது. ஆகாசம், ஆகாஷ், ஜல், தண்ணி, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு சொல்கிறோம்ல. ஆனால் மூலவதனத்தில் அந்த தத்துவம் கிடையாது. அப்போது தத்துவத்துக்கு உட்பட்டது கிடையாது ஆத்மா. அதனால்
இந்த தத்துவம் தான் என்ன பண்ணுது, இங்கே இருக்கனால அது இழுக்குது. तुम बच्चों को शरीर सहित तो मिटा देना है. குழந்தைங்க நீங்கள் இந்த சரீர சகிதம் எல்லா பொருளிலிருந்தும் பற்றுதல் நீ. ஹம் ஆத்மா மிகர் ஷரீர் ஆயித்தி, நம்ம சரீரம் இல்லாமல் தான் வந்தோம். நம்ம ரொம்ப பியூராக இருந்தோம். இந்த உலகத்தின் மீது நமக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லை நாம் வரும்போது. वहाँ शरीर छूटे तो कोई रोत ही नहीं. சத்தியத்தில் பாருங்க, சரீரம் யாரும் அழமாட்டாங்க. कोई तकलीफ नहीं, बीमारी नहीं, शरीर में ममत्व नहीं. எந்த கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, शरीर மேலே பற்று இல்லை. जैसे आत्मा पार्ट बजाते ये शरीर बूढ़ा हुआ तो फिर दूसरा ले लेते. ஆத்மா பாருங்க, பார்ட் நடிக்குது, ஒரு சரீரம் விடுது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் அடுத்த சரீரம் எடுத்துரும் பார்ட் நடிக்கிறது. यहाँ तो रावण राज्य நீங்கள் ராவண ராஜ்யம், அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. ராவனுடைய எந்த குணங்களும் யாருக்குமே இருக்காது. पहले तो आत्मा खुशी होती है, कभी डर नहीं रहता है. यहाँ दुख है, इसलिए मनुष्य भक्ति आदि करते, परंतु वापस जाने का रास्ता तो जानते नहीं. முதல்ல ஆத்மாவில் நிறைய சக்தி இருந்தது, அதனால் குஷி இருந்தது. ஆத்மாவுக்கு பவர் இருக்கனால பவித்திரத்தா, ஆனந்தம், குஷி எல்லாமே நிறைஞ்சிருது. ஆனால் இப்போது ஆத்மாவில் சக்தி இல்லை, துக்கம் இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாங்க மனிதர்கள், பயம் ஏற்படுது. அதனால் பக்தி செய்கிறாங்க, வாபஸ் போகிறதுக்கான வழியை தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. வாபஸ் செல்வதற்கான ஒரே வழி பாபா மட்டும்தான் சொல்கிறார். हम बाबा के पास जाएं, उसकी खुशी होती है. आप समझाते हैं तुम्हारा शरीर में मोह है. वापस போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வழி தெரியல. இப்போ பாபா என்ன செய்கிறாங்க, வாபஸ் போகிறதுக்கு வழி சொல்கிறார். அப்போ அது எவ்வளோ நமக்கு குஷி இல்லை. பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்கு சரீரத்தின் மேலே மோகம் இருக்குது, இந்த மோகத்தை நீக்கிடுங்க. சரீரத்தின் மேலே மோகம் இருக்குது எல்லாருக்கும். அதனால தான் என்ன ஆகுது, शरीरத்திலேருந்து ஆத்மாவில் விடுபட முடியல. जिस पढ़ाई से हम ये पद पाते ये सब भूल जाता. स्वर्ग में गए तो नॉलेज गुम हो जाते. அது இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், இவ்வளோ படிக்கிறோம், ஆனால் சொர்க்கத்துக்கு போய் என்ன ஆகிடும், இதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா படித்து பதவி கிடைச்ச பிறகு நான் படிப்போடது மறந்துடும்ல. அதனால தான் சொல்கிறார், அது எதுவும் நினைவு இருக்காது உங்களுக்கு. சொர்க்கத்துக்கு போனால் என்ன ஆகிடும், எல்லாம் மறைஞ்சிருங்கிறார். பகவான் ने डबल सरताज कैसे बनाया. எல்லா நாலேஜ் அங்கே போனோன்னு மறந்துடும். பகவான் எப்படி இரட்டை கிரீட முனிவங்களாம் நம்மளை ஆக்குனாரு, இது எதுவுமே தெரியாது. ये भी नहीं जानता था तो दूसरे शास्त्र आदि पढ़ने वाले क्या जाने. இதுவே உங்களுக்கு தெரியாதுன்றார் பாபா. நீங்கள் அங்கே போன பிறகு என்ன நடக்கும், ஆத்மா தன்னோட ஜென்மத்தினோட அனுபவிச்சுட்டே வரும், அவ்வளோதானே தவிர அடுத்து என்ன நடக்கும்ன்றதே அதுக்கு தெரியாது. கூட தெரியாது. தூசரே சாஸ்திராதி பண்ணி வளர்க்கா, மற்ற வேத சாஸ்திரங்கள் படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும். உனக்கு டச் भी नहीं होगा, அவங்களுக்கு டச் கூட ஏற்படாது. तुम आकर सुनते हो तो तुमको ஜெட் டச் होता है. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதனால் அந்த நாலேஜ் என்ன ஆகுது, டச் ஆகுது. மாயை அடிக்கடி என்ன பண்ணுது, நினைவு மறக்க வச்சுடுது, ரொம்ப குழப்பத்தில் கொண்டு வந்துடுது. बाबा अनुभवी सुनाते मैं बहुत कोशिश करता हूँ. பிரம்மா பாபா தன்னோட அனுபவத்தை சொல்கிறார், நான் கூட ரொம்ப முயற்சி பண்ணுறேன். பரந்து फिर भी மாயா அட்டக் டால்த்தி. ஆனால் என்ன பண்ணுது, மாயா ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி இழுத்துருது. याद करना भी माशी का घर नहीं, मुझे याद करने के लिए मैं बहुत हैरान. நினைவு செய்கிறதுன்றது சித்தி வீட்டுக்கு போகிற விஷயம் கிடையாது. நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே நேரத்தில் ஒரு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கடினமான விஷயமாகவும் இருக்குது. பூல் ஜாத்தாகும் பாபா சொல்கிறாங்க. பிரம்மா பாபா ஸ்ரீ பாபா கூட இணைந்து தான் இருக்கிறார். ஸ்ரீ பாபா வர்றாரு, அவரோட காரியத்தை செய்துட்டு அப்புறம் போகிறார். இணைந்தே இருந்தாலும் கூட அடிக்கடி மறந்து போயிடுது. பிரம்மா பாபா தன்னோட அனுபவத்தை சொல்கிறாங்க. படா கட்டின் நினைவு ஏற்படுத்த வேண்டியிருக்கு. சொல்லனா யாத் படா தும் तो बहुत अच्छा पुरुषार्थ करते. போய் तो அப்படியுமே மாற்றி சில குழந்தைகள் நல்லா முயற்சி பண்ணுறாங்க, சில குழந்தைகள் போய் சொல்லிடுறாங்க. 10-15 நாட்கள் சார்ட் எழுதுறதை விட்டுறாங்க. அப்போது நீங்கள் சார்ட் எழுதலைன்னா முன்னேற்றம் இருக்காது இல்லையா. அதனால தான் சொல்கிறார் பாபா. अच्छा धारणे का சொல்கிறாங்க. पावन बन बाप के साथ घर जाने के लिए इस 5 तत्वों से पुतले से ममत्व नहीं रखना है. तोइम याही
பாபா கூடவே வீடு செல்வதற்காக இந்த பஞ்ச தத்துவத்தாலான இந்த மண் பொம்மை இதிலிருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள். பற்றுதல் வைக்காதீர்கள். இதுக்கான பயத்தை நீக்குங்க. ஷரீரை விட்டா எங்கே போக போகிறோம் இல்லையா? புது ஜென்மத்துக்கு தான் போக போகிறோம். இரண்டாவது, நினைவு யாத்திரையினுடைய சார்ட் ரொம்ப எச்சரிக்கையாக வைப்பதன் மூலமாக அதை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல முடியும். அதை நம்ம கவனம் கொடுக்கணும். நினைவு யாத்திரை யோக பலத்தின் மூலமாக ஆத்மாவை பாவனமாக்குங்கள். பாவனமாக்கி கர்மாத்தீத்த நிலை அடைந்து ஈஸ்வரிய லாட்டரியை வின் பண்ணுங்க. ஈஸ்வரிய லாட்டரி அடைங்க. वरदानम सिद्धि को स्वीकार करने के बजाय सिद्धि का प्रत्यक्ष सबूत दिखाने वाले शक्तिशाली आत्मा बन வெற்றியை ஸ்வீகாரம் செய்வதற்கு பதிலாக வெற்றியை கண்கூடாக பிரத்யக்ஷமாக காண்பிக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மாவாக अब आप सबकी सिद्धि का प्रत्यक्ष रूप दिखाई देगा. உங்கள் எல்லாருடைய வெற்றியும் प्रत्यक्ष ரூபம் தென்படுகின்றது. कोई बिगड़ा हुआ कार्य भी आपकी दृष्टि से ஒரு சீர்குலைந்த காரியம் கூட உங்களோட திருஷ்டி மூலமாக உங்களோட சகயோகத்தின் மூலமாக உதவி மூலமாக சகஜமாக என்ன ஆயிடுது, அது ரொம்ப கெட்டு போயிருக்கு, ஆனால் உங்கள் திருஷ்டி படம் நல்லா ஆயிடுது. कोई सिद्धि के रूप में आप लोग नहीं कहेंगे कि हाँ ये तो हो जाएगा. सिद्धि சில சித்தி ரூபத்தில் சொல்லுவாங்க. आप लोग नहीं कहेंगे कि हाँ ये तो हो जाएगा, लेकिन आपका डायरेक्शन स्वतः सिद्धि प्राप्त कराता रहेगा, तब प्रजा जल्दी जल्दी बनेगी. ஆனால் டைரக்ஷன் என்ன ஆகும், தானாகவே அந்த சித்தியை பிராப்தமாக சேவிக்குது. அப்பொழுது பிரஜைகள் ரொம்ப விரைவாக உருவாகுவாங்க. அதாவது நாம் அந்த நேரம் அப்படிப்பட்ட ஒரு சுப எண்ணத்தோடு அந்த ஒரு திருஷ்டியை வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் மற்றபடி உலகத்தில் உள்ள சித்தி மாதிரி கிடையாது. நம்மளுடைய சுப எண்ணம் என்ன பண்ணுது, அதை செய்ய வச்சுடுது. ஸோ அதனால் என்னாகும், பிற ஆத்மாக்களுக்கும் அதனோட அனுபவம் ஏற்படும். அப்போது அநேக ஆத்மாக்கள் பாபாட்ட வராங்கள்ல, அப்போ அந்த பிரஜைகள் அதிகம் உருவாகுவாங்க. இதை பார்க்கும் பொழுது தோலைகின் ஆப்கா டைரக்ஷன் சுதை சித்தி பிராப்த் கராத்தார, உங்களோட டைரக்ஷன் என்ன பண்ணுது, தானாகவே சித்தியை வெற்றியை பிராப்தமாக அடைய வைக்குது. சப் தரஃப் சே நிக்கல் கர் ஆப்கி தரஃப் ஆயிங்க. அப்போ எல்லாத்துலேருந்து விடுபட்டு உங்கள் பக்கம் வருவாங்க. சித்திகா பார்ட், இது ஒரு பார்ட் நடக்கும். என்னோட திருஷ்டி மூலமாக வார்த்தைகள் மூலமாக வெற்றி சுரூபம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ வெற்றியினுடைய பார்ட் இப்போ நடக்குதுன்றார் பாபா. லேக்கின் பேல இத்தனை சக்திசாலி பண்ணும். அப்போ நம்மளோட பார்வை நம்மளோட திருஷ்டி எப்படி நடக்குதுன்னா அப்படி நீங்கள் பவர்ஃபுல் ஆகணும். ஜோ சித்திக்கோ ஸ்வீகாரனா கரும், அந்த வெற்றியை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணாமல் அதை பிரத்யட்சமாக காட்டுங்கன்றார் பாபா. ஸ்லோகன் अव्यक्त स्थिति में स्थित हो मिलन मनाओ तो वरदान जाएगा. அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சந்திப்பு கொண்டாடுங்கள். அப்பொழுது வரதானங்களுடைய பண்டாரா திறந்துவிடும். இன்னைக்கு பாபா அவ்வியக்த சமிகை சொல்கிறாங்க, कोई भी समस्या आपके लिए नई बात नहीं. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பொறுத்தவரை புதுசு கிடையாது. நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல. क्योंकि आप अनेक बार विजयी பண்ணீங்க, அநேக முறை வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. கம் ஒரு பேகம் கி அபி நாலேஜ், இது துக்கம், இது துக்கமற்ற நிலை, சுகம். இந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது. ட்ராமாமே விஜய் நிக்ஷித் ஹே, நாடகத்தில் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. ஆகினால் சதா கவலையற்ற ஸ்திதி நிலைத்திருங்கள். அப்பொழுதுதான் சொல்ல முடியும் கவலையற்ற ராஜ்யத்தின் மகாராஜா என்று. அச்சா, ஓம் சாந்தி.